guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற போமுடைய சம்மரி The Wits and Weddings. Author name Philip Larkin. இவங்க 1922 to 1985 வரை வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் போயட். இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் எதை பற்றி மோஸ்ட்லி இருக்கும்னா லவ், டைம், ஆர்டினரி லைஃப், ஹியூமன் எமோஷன்ஸை பற்றி இருக்கும். அண்ட் இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா The Less Deceived, The Wits and Weddings and The Eye Windows. 1964ல பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு பொயட்ரி கலெக்ஷன். அந்த பொயட்ரி கலெக்ஷன் நேமும் விட்ஸ் அண்ட் வெட்டிங் தான். அதுல டோட்டலா 3 போம்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு போம், அதோட பேரும் விட்ஸ் அண்ட் வெட்டிங். அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 1955ல பிலிப் லார்கின் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. அந்த ஜேர்னில அவர் என்னென்ன பார்த்தாரு, அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு, அது எல்லாத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த போம். இது ஒரு பெரிய போம். 90+ லைன்ஸ் இருக்கு. விட்சன் அப்படின்னு என்னன்னா, கிறிஸ்டியானிட்டியில பெண்டிகாஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் இருக்கு. அதுல ஈஸ்டருக்கு அப்புறம் வர 7th சண்டேவை தான் விட்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீக் ஃபுல்லாவே விட்சன் அப்படிங்கிறாங்க. அந்த வீக்கை ரொம்ப ஹோலியா அவங்க கன்சிடர் பண்றாங்க. அந்த வீக்ல நிறைய பேர் பேப்டிசம் எடுப்பாங்க. அண்ட் அப்படி எடுக்கும் போது அவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அண்ட் அந்த வீக் ஃபுல்லாவே ரொம்ப புனிதமா அவங்க கன்சிடர் பண்றதால நிறைய கப்பிள்ஸ் அந்த வீக்ல மேரேஜ் பண்ணிப்பாங்க. அண்ட் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னா, இந்த விட்சன் வீக்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு மேரேஜ் டாக்ஸ் கிடையாது. இந்த போமுடைய ரைம் ஸ்கீம் ABABCDEC. Now let's get into the summary. Stanza 1. அது ஒரு விட்சன் வீக்கெண்ட். பிலிப் லார்கின் ஒரு யூனிவர்சிட்டியில லைப்ரரியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு ஈஸ்ட் இங்கிலாந்துல இருந்து லண்டனுக்கு போகணும். ஸோ ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு விட்சன் சாட்டர்டே ஆஃப்டர்நூனில் ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஒரு ஹாட்டான ஆஃப்டர்நூன். ட்ரெயினில் பார்த்தா முக்காவாசி சீட்ஸ் காலியாக தான் இருக்குது. அங்கே இருக்க விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா ஹாட்டாக இருக்கு இல்லையா, காற்று வரணும் அப்படிங்கிறதுக்காக. சீட்ஸ் கூட வார்மாக இருக்கான். இப்போ ட்ரெயினில் செட்டில் ஆகிட்டாரு. அந்த பரபரப்பெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்குது. இவர் நிறைய விஷயங்களை பார்க்குறாரு. ஹவுசஸ், இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பில்டிங், ஸ்ட்ரீட்ஸு, ஃபிஷ் மார்க்கெட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும் போது ட்ரெயின் நல்லா மூவ் ஆகுது. இப்போ ஒரு ரிவர்ல அப்படியே அந்த மேகக்கூட்டங்கள் இறங்குற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாரு. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா முடியுது. ஸ்டான்ஸா 2. அது ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அப்படிங்கிறதால ரொம்ப ஹீட்டாக இருக்கு. இப்போ ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. இப்போ சடனாக ஒரு கர்வ் வருது. அந்த கர்வ்ல டேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி டேர்ன் பண்ணுறது. இது எதை குறிக்குதுன்னா, நம்மளுடைய லைஃப்லையும் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதை குறிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்புறம் ட்ரெயின் மூவ் ஆகுற சமயத்தில் நிறைய விஷயங்களை திரும்ப நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேட்டில்ஸ், கேனல்ஸ், அங்கே இருக்க கேனல்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்துட்டு நுர மாதிரி அடிச்சுட்டு போதான். அப்புறம் நிறைய விஷயத்த பார்த்துட்டே வராரு. இப்போ திடீர்னு எங்கிருந்தோ கிராஸ் ஸ்மெல் வருது. இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் கிட்ட எல்லாம் போனா ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வருது. இவர் ரொம்ப பிளசண்டா ஃபீல் ஆகுறாரு. அந்த டயர்ட்னஸ், ஹீட்டு, அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஸ்மெல் வந்த உடனே இவர் சூப்பர் ஃப்ரெஷ்ஷா பிளசண்டா ஃபீல் ஆகுறாரு. அப்புறம் நிறைய புது புது டவுன்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் நிறைய டிஸ்மேண்டல்டு கார்ஸ் எல்லாம் அங்கங்க போட்டிருக்கிறத கவனிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ டெவலப் ஆயிருக்காங்க, எவ்வளோ மாடர்னைஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத யோசிக்கிறாரு. அதே சமயம் இதனால நேச்சர் எவ்வளோ எஃபெக்ட் ஆகுது, அதனால எவ்வளோ பொல்யூட் ஆகுது அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டே வராரு. ஸ்டான்ஸா 3. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ட்ரெயின் நிற்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. பட் இவர் அந்த சத்தத்தை கவனிக்கல. ஏன் கவனிக்கலன்னா, வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ அதனால கிளார் அடிச்சு இவர் கவனிக்காம இருந்திருப்பாரு. இப்பதான் அது என்ன நாய்ஸ் அப்படின்னு கவனிக்கிறாரு. என்னன்னா, அங்க மேரேஜ் முடிஞ்சு நிறைய கப்பிள்ஸ் அண்ட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த கிரவுட் உண்டாக்கின நாய்ஸ் தான் அது. அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் நல்லா ஃபேஷனபிளா ட்ரெஸ் பண்ணிருக்காங்களாம். ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா மாடர்னா பண்ணிருக்காங்க. ஹீல்ஸ் போட்டிருக்காங்க. பிரைட் இருக்காங்க இல்லையா, மணப்பெண், அவங்க வெயில் போட்டு அவங்க ஃபேஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இவர் இதை பார்த்துட்டே இருக்கும் போது ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்குது. 4th ஸ்டான்ஸா. இப்போ ட்ரெயின் கிளம்பும் போது எல்லாரும் குட் பை சொல்ற மாதிரி பாக்குறாங்களாம். இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அங்க ஸ்டேஷன்ல இருக்க பீப்புள்லாம் இவங்களை எப்படி பாக்குறாங்கலாம், ட்ரெயின்ல போறவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, நாங்கெல்லாம் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்த லேடிஸ் எல்லாம் பாக்குறாங்களாம். இப்போ ட்ரெயின் மூவ் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல திரும்பவும் நிறைய கப்பிள்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரையும் பாக்குறாரு. அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, நல்லா கோட் சூட் போட்டுட்டு பெல்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பட் அவங்க ஃபேஸ்ல ரொம்ப பரபரப்பா இருக்கு. நிறைய வேர்த்து இருக்கு. கை கால் எல்லாம் நல்லா வேர்த்து இருக்கு. ஏன்னா அப்பா இல்லையா, நிறைய வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் நிறைய வேலை இருந்திருக்கும். அதனால அவங்க பார்க்க கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. அவங்களுடைய அம்மா எல்லாம் நல்லா ஃபேட்டா சத்தமா ஏதோ பேசிட்டே இருக்காங்களாம். அவங்களுடைய அங்கிள்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரூடா ஏதோ பேசிட்டு இருக்காங்க.
அங்க இருந்து சின்ன பசங்கலாம் ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. நைலான் கிளவுஸ் போட்டுட்டு இருக்காங்களாம். ஃபேக் ஜுவல்லரி போட்டிருக்காங்களாம். கோல்ட் கிடையாது, ஃபேக் ஜுவல்லரி போட்டிருக்காங்களாம். அப்புறம் கலர் கலரா ஃபேஷனபிளா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. ஸ்டான்ஸா 5. இப்போ அடுத்த ஸ்டேஷன்ல கல்யாண பொண்ணுடைய காஸ்டியூம் எல்லாம் பார்க்கறாரு. அந்த கல்யாண பொண்ணுடைய காஸ்டியூம் மற்ற பெண்கள் கிட்ட இருந்து அவங்கள தனித்துவமா காட்டுதாம். அன்னைக்கு நிறைய கப்பிள்ஸ்க்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் டே, விட்ஸ் இன் வீக்கெண்ட். அந்த டைம்ல கல்யாணம் பண்ணினா மேரேஜ் டாக்ஸ் கிடையாது. த நெக்ஸ்ட் மண்டே வந்து லீவா இருக்கும். ஸோ அதனால அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம், லீவ் கிடைக்குது. அதனால நிறைய திருமணங்கள் அன்னைக்கு நடக்குதாம். இப்ப நிறைய கல்யாணம் நடக்குது. இவங்க எங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? ஹால்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அவங்க வெட்டிங் எங்கெங்க நடந்திருக்கும்னா, சின்ன சின்ன ஹால்ஸ் எல்லாம் கூட டெக்கரேட் பண்ணி அங்க வெட்டிங் வந்து நடந்திருக்கும். அப்புறம் கெஃபே எல்லாம் டெக்கரேட் பண்ணி அங்க கல்யாணம் நடந்திருக்கும். சின்ன சின்ன ஹால்ஸ் எல்லாம் கூட நல்லா அழகா டெக்கரேட் பண்ணிட்டு வெட்டிங் ஹாலா மாத்திருப்பாங்க. கண்டினியூஸ் லீவ் கிடைக்குது, டாக்ஸும் இல்லை அப்படிங்கறதால அந்த பர்டிகுலர் டைம்ல நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த கல்யாணம் முடிஞ்ச கப்பிள்ஸ் வந்து ட்ரெயின்ல ஏறுறாங்க. அங்க இருக்க பெரியவங்க எல்லாம் அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்றாங்க. அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்ட்டி பாப்பர்ஸ் எல்லாம் பர்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. பூ தூவி பிளஸ் எல்லாம் பண்றாங்க. ஏன்னா இந்த கப்பிள்ஸ் வந்து இப்போ ட்ரெயின்ல ஏறுறாங்க. இப்போ இவர் அந்த சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நோட் பண்றாரு. ஒவ்வொருத்தருடைய ஃபேஸ்லயும் ஏதோ ஒரு எமோஷன் வந்து இருக்கு. அவங்க ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு. ஒரு மிக்ஸ்ட் எமோஷனா இருக்கு. அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப போர்டா ஃபீல் பண்றாங்களாம். இப்போ அவர் மனசுல என்ன தோணுதுன்னா, மேரேஜ் வந்துட்டு நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்சஸ கொண்டு வரதா இருக்கு. இட்ஸ் a நியூ பிகினிங். ஹாப்பினஸும் கொண்டு வருது. பட் அட் த சேம் டைம் நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொண்டு வருது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸ்டான்ஸா 6. இப்போ இந்த கல்யாண பொண்ணுடைய அப்பாவுடைய ஃபேஸ் எல்லாம் நோட் பண்றாரு. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச மாதிரி அவங்க ஃபேஸ் வந்து இருக்கா. அப்பாடா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க ஃபேஸ்ல நல்லாவே தெரியறதா சொல்றாரு. அண்ட் அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய உண்மை தெரியும். பட் அதை மறைச்சு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்களாம். அது என்ன சொல்றாருன்னா, மேரேஜ் வந்து ஒரு ஹாப்பி ஃபியூனரல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதை மறைச்சு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்ல வராரு. இப்ப ட்ரெயின்ல ஏறினாங்கல்ல, அந்த கப்பிள்ஸை பாக்குறாரு. அந்த கல்யாண பொண்ணுடைய ஃபேஸ்ல வந்து அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வந்து தெரியுதா. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்களாம். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா அவங்களோட திங்ஸ் கையில பர்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப டைட்டா இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வராங்களாம். இப்போ அந்த ஸ்டீம் இன்ஜின்ஸோட விசில்ஸ் ப்ளோ ஆகுது. அவங்களுடைய பயணம் லண்டனை நோக்கி தொடருது. இப்போ அர்பன் ஏரியாஸ் எல்லாம் பில்டிங் பிளாட்ஸா மாறிட்டே வருது. மூவ் ஆக ஆக வயல்வெளி எல்லாம் இல்ல, எல்லாமே பில்டிங் பிளாட்ஸா மாறிட்டே வருது. இதெல்லாம் அவர் பார்த்துட்டே வராரு. இப்போ ட்ரெயின்ல ஏறி டோட்டலா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரெயின் ஜேர்னில கல்யாணமான இந்த நியூலி மேரிட் கப்பிள்ஸை பார்த்தாரு. அண்ட் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தாரு. அவங்க ஃபேஸ்ல இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணார் இல்லையா. இதெல்லாம் பார்த்ததுல மேரேஜை பத்தின இவர் மனசுல ஒரு பெர்செப்ஷன் வந்துடுச்சு அப்படின்றது சொல்றாரு. இப்போ இந்த நியூலி மேரிட் கப்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. அவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. வெளியே சினிமா தியேட்டர்ஸை பார்க்குறாங்க, கூலிங் டவர்ஸ் பார்க்குறாங்க, வெளியே பசங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே வராங்க. பட் அந்த கப்பிள்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. என்னமோ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்ச மாதிரி பேசிக்காம எதுவுமே ஷேர் பண்ணிக்காம அவங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. இப்போ லண்டன் கிட்ட வந்தாச்சு. போயட் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாரு. இந்த நியூலி மேரிட் கப்பிள்ஸை பற்றியும் அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றியும் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க லைஃப் வந்து இனிமே இட் வில் பி ஃபுல் ஆஃப் லவ், நிறைய ஒர்க் பண்ணணும், அண்ட் எவ்ரிடே ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி எல்லாம் நினைக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த ட்ரெயின் ஜேர்னியில் எப்படி முன்னாடி போகிறோமோ அதே மாதிரி அவங்களோட லைஃப் ஜேர்னிலையும் முன்னோக்கி போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணுறாரு. ஸ்டான்ஸா 8, ஃபைனல் ஸ்டான்ஸா. இப்போ ட்ரெயின் லண்டன் ரீச் ஆயாச்சு. பிரேக் போட்டு ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப அந்த சிட்டி வந்து ரொம்ப அந்த சன்லைட்ல ஷைன் ஆகுதான். இப்போ இவரு வெட்டிங் அப்படிங்கிறது ஒருத்தருடைய லைஃப்ல இட்ஸ் அ பிக்கர் பேட்டர்ன் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ நிறைய அம்பு மொத்தமா விட்டா அது எப்படி ஒரு இடத்துல வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா விழும். அதே மாதிரி இந்த ட்ரெயினும் ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து பிரேக் போட்டு நின்னாச்சு. இப்போ ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, திருமணத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. என்னன்னா, அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு. பிரிட்டன் பழைய மாதிரி கிடையாது. நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. இந்த நிலைமையை மாற்றக்கூடிய சக்தி உருவாக்கக்கூடிய அடுத்த சந்ததிக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட் அண்ட் ஹோப்போட இந்த போமா முடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.